இந்த 5 ஜாப்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா 2025ல பார்த்தீங்கன்னா இந்த 5 ஜாப்ஸுக்கு ஹை டிமாண்ட் வந்து இருக்க போகுது. 5th பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஜாப் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜர். இந்தியாவில் காமர்ஸோட growth அதிகமாக இருக்கனால இந்த லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயினை மேனேஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இந்த ஜாபுக்கு ஹை டிமாண்ட் இருக்க போகுது. நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் டெவலப்பர். இந்த இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு growth இருந்துகிட்டே தான் இருக்கும். டெக் இண்டஸ்ட்ரியோட growth அதிகமாக இருக்கனால சாஃப்ட்வேரை டெவலப் பண்ணுறவங்களுக்கும் அதை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கும் இந்த இயர் அதிகமான டிமாண்ட் வந்து இருக்கும். தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட். டெக் இண்டஸ்ட்ரியும் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி எந்த அளவுக்கு growth ஆகுதோ அந்த அளவுக்கு அதில் சைபர் அட்டாக்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் இருக்க போகுது. செகண்ட் பிளேஸில் இருக்க ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்டிஸ்ட். ஸோ இன்றைக்கி இருக்க வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களோட ஆர்கனைசேஷனோட டேட்டாவை வச்சு மட்டும்தான் எடுக்க முடியும். ஸோ அதனால் டேட்டா சயின்டிஸ்ட்கான டிமாண்ட் அதிகமாக போகுது. அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்சது அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஏஐ அண்ட் மிஷின் லேர்னிங். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படிங்கிறது ஒரு செக்டாரில் ஒர்க் ஆகிறது கிடையாது, அது எல்லா செக்டார்லையுமே ஒர்க் ஆகும். ஸோ அதனால் ஏஐக்கு பார்த்தீங்கன்னா ஹை டிமாண்ட் இருக்க போகுது.